விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்க வாழ்க்கையில வரப்போறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். தொழில் உத்தியோகத்துல இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து சேரும். நிறைய ஸ்பிரிச்சுவல் பயணம் இந்த வருஷம் நீங்கள் போக்குறீங்க. இந்த மாதிரி யாராவது ஒரு வயசானவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அது அவளுக்குன்னு சொல்லி ஒரு சில மனுஷால நீங்கள் விட்டுட்டு போய் அதன் பிறகு பார்த்துக்க சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் பயணம் மேற்கொண்டேன்னா நல்லது. ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சாமிக்கு நீங்கள் வேண்டியிருப்பீங்க, அந்த நேர்ச்சையை செலுத்தியிருக்க மாட்டீங்க. இனிமேல் நமக்கு அந்த நேர்ச்சை என்பது நல்லபடியாக நடந்து முடியும். ராசியில ஒரு கிரக கூட்டணி அமைஞ்சிருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்கப் பெறுவீர்கள். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் என்பது உங்களுக்கு ஏற்படும். எந்த தோஷங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும், திருமணம் இந்த வருஷத்துல நல்லபடியா உங்களுக்கு நடக்கும். ஒரே நேரத்துல பலவிதமான வேலைகளை நீங்க செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்துல துளாராசி அன்பர்கள் இந்த வருஷம் எடுத்துக்கிறோம். அதிர்ஷ்டம்னா அதிர்ஷ்டம், அவ்வளவு பெரிய அதிர்ஷ்டம் துளாராசிக்கு வரப்போகுது. குரு பகவானுடைய அருட்பார்வை இந்த வருஷம் உங்கள் ராசிக்கு விடுறது. இந்த வருஷம் பிறக்கும் போதே முதல் 5 மாதங்கள் உங்கள் ராசியை பார்த்து அருளி செய்கிறார். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலுமே இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். பொருளாதாரத்தில் வளர்ச்சி, குடும்பத்தில் மகிழ்ச்சி எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் கிடைக்க போகிறது. தைரியம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியமாக தன்னம்பிக்கையோட நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் செஞ்சு முடிப்பீங்க. வீடு மண்மனை யோகங்கள் இந்த வருஷம் உங்களுக்கு ஏற்படும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகப் பெறுவீர்கள். கடன் பிரச்சனைகள் விலகும். உடல் ஆரோக்கியம் நல்ல ஒரு முன்னேற்றம். 6ஆம் இடத்துல சனி இருக்கார். குரு பகவான் இந்த வருஷம் 6ஆம் இடத்தை பார்க்க போறார். மெயினாக நம்ம உடம்பை பற்றிய ஒரு கான்சன்ட்ரேஷன் இந்த வருஷம் அதிகரிக்கும். இவ்வளவு நாளாக யாருக்காக உழைச்சிக்கிட்டு இருந்தோம், நம்ம உடம்பை பார்க்கவே இல்லை. இனிமே அந்த உடல் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவேர்னஸ் என்பது உங்களுக்கு இந்த வருஷம் நிறைய வரும். தொழில் உத்தியோகத்தை பொறுத்தவரை இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் எல்லாமே விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகும். ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்துல இரட்டை மனநிலை உண்டாச்சு. செய்யலாமா வேண்டாமா, நடக்குமா நடக்காதா, இந்த மாதிரியான இரட்டை மனநிலை இனிமே நமக்கு மாறும். தொழில் உத்தியோகத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகப்பெரிய முன்னேற்றங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் என்பது உங்களுக்கு இந்த வருஷம் வந்து சேரும். வீடு மண்மனை யோகங்கள் உண்டாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். இந்த வருஷத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பெண்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கையோடு நீங்க எந்த ஒரு காரியத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் விலகும். புதிய சாதனை பண்ண முடியும். கல்வியில நீங்க அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான ஒரு நல்ல சூழல் கணிந்திருக்கிறது. பொதுவாக இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள், மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்துமே விலகும். மிகப்பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு வந்து சேரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். தினசரி பைரவர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த வருஷம் நம்ம எடுத்துக்கிறோம். நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல ஒரு அருமையான கிரக கூட்டணி இருக்கு. இந்த வருஷம் பிறக்கும் போது குரு பகவானுடைய அருட்பார்வை கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் கழிச்சு நமக்கு படுறது. மீன்வைல் 12 வருஷம் கழிச்சு 9ஆம் இடத்துக்கு வர ஓடி போனவனுக்கு 9ல் வியாழன். விருச்சிக ராசியில குரு பகவானுடைய தன்மைங்கிறது வேற. ஆனா பாவோத்பாவம் அடிப்படையில நாம பார்க்கும்போது 2, 5 கூடையவர் ஆயிடுறார்.
5ஆம் இடத்துல சனி இருக்கார், 4ல் ராகு இருக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வருஷம் அமைஞ்சிருக்கு. நிறைய ஸ்பிரிச்சுவல் பயணம் இந்த வருஷம் நீங்கள் போகிறீங்க. தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நேரம் போயிட்டு இருக்கு. வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப வயசானவங்க, கொஞ்சம் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் விட்டுட்டு நீங்கள் தூரதேச பிரயாணம் என்பது இந்த வருஷத்தை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணம் எதிர்பார்த்து காத்திருந்த வாளுக்கு இந்த மாதிரி யாராவது ஒரு வயசானவங்க ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அது அவளுக்குன்னு சொல்லி ஒரு சில மனுஷால நீங்கள் விட்டுட்டு போய் அதன் பிறகு பார்த்துக்க சொல்லிட்டு அதன் பிறகு நீங்கள் பயணம் மேற்கொண்டேன்னா நல்லது. வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த வருஷம் விசா சம்பந்தமான பிரச்சனைகள் என்பது கண்டிப்பான முறையில் சரியாகும். எல்லா சிக்கல்களுமே விலகும். பெரும் பணம் ஈட்ட போறீங்க. இந்த மாதிரி வீடு மண்மனை யோகங்கள் அமையும். தொழில் உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீர்கள். எல்லா காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சாமிக்கு நீங்கள் வேண்டியிருப்பீங்க, அந்த நேர்ச்சையை செலுத்தியிருக்க மாட்டீங்க. இனிமே நமக்கு அந்த நேர்ச்சை என்பது நல்லபடியாக நடந்து முடியும். புதிய மாற்றங்கள் வந்து சேரும். எடுத்த காரியத்தை ரொம்ப அழகாக திட்டமிட்டு நீங்கள் செஞ்சு முடிக்க போகிறீங்க. பெண்களுக்கு இந்த வருஷம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் என்பது வந்து சேரும். மாணக்கர்களுக்கு கல்வியில் மிகப்பெரிய அளப்பரிய அற்புதமான சாதனைகள் உங்களால் செய்ய முடியும். நான் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும், வெளிநாடு சம்பந்தமான யூனிவர்சிட்டியில் ஆராய்ச்சி படிப்பு படிக்கணும், நீட் எக்ஸாம் நிறைய குழந்தைகள் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த வருஷம் வெற்றி என்பது கண்டிப்பான முறையில் கிடைக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் கை கொடுக்கும், அனுகூலத்தை கொடுக்கும். தினசரி குலதெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்கள், ராசிநாதன் குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை அள்ளித்தரும் வகையில் அமைந்திருக்கிறது. திரிகோணம் ரொம்ப பலமா இருக்குங்க. திரிகோணம் ரொம்ப ரொம்ப பலமா இருக்கு. கிரகங்களுடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே அனுகூலத்தை தரக்கூடிய விதத்துல அமைஞ்சிருக்கு. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இந்த வருஷம் நடக்க போகுது. ராசியில ஒரு கிரக கூட்டணி அமைஞ்சிருக்கு. அரசாங்க அனுகூலம் கிடைக்க பெறுவீர்கள். புத்தி நுணுக்கம், புத்தி சாதுரியம் என்பது உங்களுக்கு ஏற்படும். பூமி, வீடு, மண், மனை சார்ந்த காரியங்கள் எல்லாமே அனுகூலத்தை கொடுக்கும். திருமணமாகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும். எந்த தோஷங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தோஷங்கள் இருந்தாலும் சரி, திருமணம் இந்த வருஷத்துல நல்லபடியா உங்களுக்கு நடக்க போகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை என்பது விலகும். முயற்சிகள் அனைத்தும் சாதகமாகும். எல்லா விஷயங்களிலும் தெளிவான முடிவுகள் உங்களால் எடுக்கணும். குரு 8ஆம் இடத்துக்கு போறார். நிறைய பேர் அது ஒரு பெரிய விஷயமா சொல்றான். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி தொடங்குறது, அதையும் நிறைய பேர் ஒரு பெரிய விஷயமா சொல்றான். 2017 டிசம்பர் 12 அதுலேருந்து 25/12/2020 வரைக்கும் நமக்கு ஜென்ம சனி நடந்தது. ஜென்ம சனியவே நாம தாண்டிட்டோம். இந்த அர்த்தாஷ்டம சனியை நம்மளால தாண்ட முடியாதா? இன்னொன்று, தனுசு ராசி எதை பற்றி கவலைப்பட்டிருக்கு? குரு பகவானுடைய அருட்பார்வை அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. தொழில் உத்தியோகத்தில் பெரிய மாற்றங்கள் வந்து சேரும். புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். கடுமையான பணி சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டிய சூழல்கள் உங்களுக்கு ஏற்படும். கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து செய்யறது உங்களுக்கு நல்லது. தொழில் உத்தியோகத்தில் கடன் வாங்கலாம், ரிஸ்க் எடுக்கலாம். அரசாங்க அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள், குழப்பங்கள் கூட விலகும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுபவிரய செலவுகள் உண்டாகும். பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள், முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் என்பது ஏற்படும். தினசரி நவக்கிரகங்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் மஞ்சள். விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். ஸ்டார் விஜயில் 1:30 முதல் 4 இல்லத்தரசிகளின் நேரம். துறைகள் தோறும் சாதனை படைத்து வெல்லும் தமிழ் பெண்கள். மாதரசிகளுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் கலைஞர் உரிமை திட்டம் விரிவாக்கம்.